கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையாதான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பாபு விஜயோட நிலைமை மாறி இருக்கு. ஏன்பா, நாங்க ருத்ராவெல்லாம் எவ்வளவு பெரிய வில்லனா பார்த்தோம், அவரை கொண்டு வந்து இங்க சைபர் அட்டாக்னு சொல்லி கொண்டு வந்து இறக்கி விட்டுறீங்களே, கொஞ்சமாவது அந்த ஆளுக்கும் இந்த படத்தோட கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஜெய், நீங்க திடீர்னு வரீங்க, திடீர்னு நடிக்கிறீங்க, திடீர்னு போறீங்க. என்ன ஜெய், விஜய் ரசிகர்னு சொல்றீங்க, ஒரு படத்துல காமெடியாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு யோகி பாபுவை நம்பி போய் பார்த்தா சைபர் அட்டாக் அப்படிங்கிறதே ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட். அப்படிப்பட்ட ஒரு சைபர் அட்டாக் ஸ்டோரிய சட்டென்று மாறுது வானிலை உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒர்த்தான படமா? எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சட்டென்று மாறுது வானிலை திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். சட்டென்று மாறுது வானிலை, என்னடா அந்த பேரே இவ்வளவு லெங்தா இருக்கே, படம் எப்படி இருக்கு அப்படின்னா, படமும் அதே மாதிரி ரொம்ப லெங்தா ஜவ்வு ஜவ்வா இழுத்து வச்சுட்டாங்க. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க, ஜெய் வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல பிறந்து வளர்றாரு. அவர் ஒரு காலகட்டத்துல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறுறாரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு ஹேக்கிங்லாம் கத்துக்கிற ஒரு ப்ரோ லெவல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறுறாரு. இப்படியாக அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் போதுதான் ஆக்சிடென்டலா அந்த கதையுடைய கதாநாயகியான மீனாட்சியை சந்திக்கிறாரு ஒரு பார்ல. அதன் பிறகு அவங்களை எப்படியோ கரெக்ட் பண்ணி திருமணமும் முடிச்சிடுறாரு. திருமணம் பண்ற அந்த மீனாட்சி யார் என்ன அப்படின்ற எந்தவித இதுவும் தெரியாம ஜெய் அவர்கள் கல்யாணம் பண்ணிடுறாரு. பின்னாடி நாட்கள்ல தான் தெரிய வருது, அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய மினிஸ்டரோட ஒரு பொண்ணு. தன்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக தன்னுடைய அப்பாவை விட்டு விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் தன்னுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணு இப்படி பண்ணிட்டா பழி வாங்கணும் ஒரு கதை சனியா ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய எல்லா சொத்துக்களையும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பயங்கரமான லவ் டார்ச்சர் கொடுக்குறான். இதுக்கு நடுவுல தான் ஜெய் வந்து அந்த பொண்ணை தட்டி தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படியாக போயிட்டு இருக்கும்போது தான் ஜெய் அவர்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சு ஒரு ஹோட்டல்ல அறை எடுத்து தன்னுடைய தேனிலவு அதாவது ஹனிமூனை கொண்டாடுறதுக்கு போறாரு. அங்கதான் இந்த படத்துடைய ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கக்கூடிய ஜெய் மீனாட்சி தங்களுடைய அந்தரங்க காட்சிகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிடுது அந்த ஹோட்டல் நிர்வாகம். அதன் பிறகு அதுல இருந்து எப்படி ஜெய் தப்பிக்கிறாரு, இதனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படம் ஏன் நினைச்ச மாதிரி போகல அப்படின்னாக்க, ரொம்ப அழகான ஒரு கதை அமைப்பு கையில இருந்தாலும் கூட அதை எக்ஸிகியூஷன் பார்ட், அதாவது அந்த திரைப்படத்திற்கு தேவையான கேரக்டர்ஸ் யார் யாரு இந்த திரைப்படத்துல நடிக்கணும், இந்த திரைப்படத்துல இவங்கெல்லாம் நடிச்சா அந்த திரைப்படம் நல்லா இருக்கும், இந்த கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்னு எந்தவித அடிப்படை ரிசர்ச்சும் இல்லாம உடனே அப்படியே ஷூட்டிங் போய் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு புரிதல்ல தான் பாபு விஜய் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. நல்ல கதை இருந்தாலும் சரியான ஸ்கிரீன் பிளே இல்ல. முக்கியமா அந்த திரைப்படத்தில் நடிச்ச எந்த ஆர்டிஸ்டுமே அந்த கதையுடைய போக்குக்கு ஏற்றார் போல இல்ல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்துல யோகி பாபு இருக்காரு, சத்யன் இருக்காரு, காமெடியாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா காமெடியும் ரொம்ப பழைய காமெடியா இருக்கு. எப்படி நம்ம வந்து கஞ்சா கருப்பா ஆரம்பத்துல ரொம்ப ரசிச்சு பின் நாட்கள்ல ரொம்ப வெறுத்தமோ, அதே மாதிரி யோகி பாபுடைய காமெடி அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நாம எல்லோரும் ரொம்ப பயந்து மிரண்டு பார்த்த ருத்ரான்ற அந்த வில்லன் கேரக்டரை கொண்டு வந்து இந்த திரைப்படத்துல ஒரு சைபர் புல்லிங் பண்ற ஒரு கேரக்டரா காமிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே நமக்கு பார்க்கும் போதே அவருக்கும் அந்த ரோலுக்கும் வந்து சூட் ஆகல அப்படிங்கிறது பச்சையா தெரிஞ்சுது. இதெல்லாம் டைரக்டர் கன்சிடர் பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்கா இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, அப்படி இந்த திரைப்படத்துல என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு சைபர் அட்டாக். அதாவது இன்னைக்கு செல்போன்ஸோ இல்ல லேப்டாப்ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்றோமோ, நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமலே நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜில தான் நம்ம இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படியான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையுடைய த்ரெட்டா எப்படி மாறுது, அதனால எப்படி பல உயிரிழப்புகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த திரைப்படத்துல காமிச்சிருக்கிறாங்க. சரி, சட்டென்று மாறுது வானிலைய பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுங்கிறது டைம் வேஸ்ட். இல்ல நீங்க ஒரு ஜெய் ஃபேனா இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு சட்டென்று மாறுது வானிலை திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.